ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. ஆன்மீக உறவுகளே, இந்த ஓம் ஆத்யா சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிவஸ்தலம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள 46 புதூரில் அமைந்துள்ள நிறை சுடர் கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற சிவஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த பல்லவ மகாராஜா பிரதிஷ்டை பண்ண சிவஸ்தலம். இது ஈரோட்லேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலை பற்றியான சிறப்பு காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிவஸ்தலம்தான் அருள்மிகு ஸ்ரீ ஜோதி மகேஸ்வரர் உடனமர் சவுந்தர நாயகி ஆலயம் அப்படிங்கிற பேரில் இங்கே இருந்திருக்கு. அப்புறம் நாளடைவில் அந்த சுவாமி சிவபெருமானுக்கு நிறை சுடர் கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர் உருவாகிருக்கு. இப்போது அந்த பேரில் தான் இந்த 46 புதூருங்கிற ஊரில் சுவாமி கொடி கொண்டிருக்காரு. ரொம்பவுமே அழகான ஒரு கோவில், ரொம்ப மனசுக்கு அமைதி தரும். ஏன்னா இந்த கோவிலுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதனால தான் இந்த ஓம் ஆத்யா சேனலில் இந்தியாவில் இருக்க அனைத்து சிவஸ்தலங்களை பற்றி, பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களை பற்றி நம்ம ஒளிபரப்பணும் முடிவு பண்ணப்போ முதல் சிவஸ்தலமாக என்னுடைய ஆதி யோகியான நிறை சுடர் கொழுந்தீஸ்வரரை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கான காரணம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோயில் ஈரோடு மாவட்டத்திலேருந்து அதாவது ஈரோடு மாவட்டத்தில் 46 புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இது சுமார் 2000 வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பல்லவ மகாராஜா இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காருன்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த சுவாமியும் அம்பாலும் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தவங்க. இந்த கோவில் ஆக்சுவலி பராமரிக்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை. இங்கே ஒரே ஒரு சிவனடியார் சென்னியப்பன்னு பேர், அவர் தான் இந்த கோயிலை பராமரிச்சுக்கிட்டு மற்ற விஷயம் சுவாமிக்கு செய்கிற பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. சுவாமி அவ்வளோ ஒரு அழகாகவும் அதாவது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு எனர்ஜி. இந்த சுவாமி நிறை சுடர் கொழுந்தீஸ்வரரை தான் என்னுடைய ஆதி யோகியாக எனக்கு நம்ம ஷிரடி சாய்பாபா அறிமுகப்படுத்தினார். சுமார் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு இருக்கும் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு முதல் சிவன்ராத்திரி நான் ஷிரடி சாய்பாபா கோயிலில் தான் கண்ணு முடித்து அங்கே பூஜை செஞ்சோம். அப்போ அதை முடிச்சுட்டு மறுநாள் இந்த நிறை சுடர் கொழுந்தீஸ்வரரை தான் பார்க்க வந்தேன். நான் எனக்கு பாபா கோயிலில் பூஜை பண்ண சுவாமி ஒருத்தர் இருக்கிறாரு, உமாசங்கர் அப்படின்னு, சாய் உமாசங்கர்னு. அந்த சுவாமியும் நானும் தான் அந்த நைட்டெல்லாம் பூஜைக்கு இருந்துட்டு அந்த விரதத்தை மறுநாள் மாலை பொழுதில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் அந்த மறுநாள் மத்தியானம் விரதம் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். அப்போது இந்த கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு வந்தாங்க. முதல்ல இந்த சுவாமி அப்போ தான் நான் பார்த்தப்போ எனக்கு அந்த கோவிலில் இருந்த சென்னியப்பன் அப்படிங்கிற சிவனடியார் என்னையும் சுவாமியவும் உள்ளார கருவறையில் பூஜை பண்ண சொன்னாங்க. முதல் முறையாக சுவாமி சிரசை, சுவாமியோட திருமேனியை என்னுடைய கைகளால் தொட்டது இந்த சிவஸ்தலம்தான். அதனால தான் இது என்னுடைய ஆதி யோகி நிறை சுடர் கொழுந்தீஸ்வரர் என்னுடைய ஆதி யோகின்னு நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். அன்னைக்கு இவரோட தலை மேலே, சிரசு மேலே இருந்த 5 முக ருத்ராட்சம் நிறையா வச்சுருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக சிவ பூஜை பண்ணி அந்த இடத்துல சிரசில் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 5 முக ருத்ராட்சம் எனக்கு அவர் கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய முதல் ருத்ராட்சம் எனக்கு வந்தது. அதை நான் போட்டிருந்தேன். அதை போட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், ஆன்மீக முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வாழ்க்கையோடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருஷனே நான் அதுக்கப்புறம் தான் அனுபவித்தேன். அதனால் எனக்கு முதல் விஷயங்கள் ஓம் என்ற முதல் விஷயம் செஞ்ச
சுவாமியை வந்து நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் காட்டணும், இந்த ஓமாத்தியா சேனல்னால் முடிவு பண்ணி தான் நான் காமிச்சேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அம்பாள் சன்னதி. பாருங்கள் எப்படி ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் இது ரொம்ப அவர் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கிறாரு. இதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சிட்ருக்கேன். லாக்டவுனில் இந்த கோயிலுக்கு எதுவுமே செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்போது நம்ம இந்த மெடிக்கல்ஸ் அப்புறம் இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா, அப்போது நான் அந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் போகிற வண்டியில் நம்ம ஃப்ரெண்டோடைய கடையில் சொல்லி இந்த கோவிலுக்கு தேவையான எண்ணெய், சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு தேவையான அரிசி இதெல்லாமே நான் கொடுத்து விட்டேன், ஃபோனில் மட்டும் கனெக்ட் பண்ணி. என்னால் முடிஞ்ச விஷயங்களை இந்த கோவிலுக்கு நான் லாக்டவுனில் செஞ்சேன். இது வந்து எவ்வளோ ஒரு எனர்ஜியான இந்த கோவில். இங்கே வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க, எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து என்ன தான் சொல்ல முடியும், நான் ஒரு உதாரணம். நான் முதல்ல சுவாமியை தொட்டு பார்த்தது இங்கே தான். எனக்கான அந்த உரிமையை சுவாமி இங்கே தான் கொடுத்தாரு. ரொம்ப அமைதியான அழகான இடம். பாருங்கள், அந்த அம்பாள் சன்னதிக்கு மேலே கோபுரம் கூட கிடையாது. மேலே வந்து ஷீட் மாதிரி போட்டு மூடி பறக்காமல் இருக்கிறதுக்கு கல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிவஸ்தலங்கள் தான் மக்களுக்கு தெரிய வரணும். இங்கே வந்து நித்திய பூஜை நடக்கணும். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியான ஒரு கோவிலுங்கிறது எனக்கு தெரியும். இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால தான் இந்த மாதிரியான கோவில்களை தான் நம்ம ஓமாத்தியா சேனலில் நம்ம எடுத்து மக்களுக்கு கொண்டு காட்ட போகிறோம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், இருந்த இடத்துலேருந்தே இந்த சுவாமிகிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. நிறைவேறுனா ஈரோடு வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். அதாவது இந்த பொருளுக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி இந்த சுவாமி நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்கு செஞ்சிட்ருக்கிறாங்க. நீங்களும் பயன்பெறுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இவர் தான் இந்த கோயிலை பல வருஷமாக பராமரிச்சுட்டு வராரு. இவர் தான் இந்த சென்னியப்பன் சிவனடியார். சுவாமிக்கு அவரால் முடிஞ்ச நித்திய பூஜைகளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு இதுக்கெல்லாம் மக்கள் வராங்க. மற்ற நாட்களுக்கு யாரும் பெருசாக வர்றதில்லை அந்த கோயிலில். அவர்கிட்ட நம்ம கோயிலை பற்றி நீங்களே உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கன்னு கேட்டோம். அதை அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும், பாருங்கள். இந்த கோயில் 46 புதூர், பெரியார் மாவட்டம் 46 புதூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிவாலயம். இது மாமன்னரால் கட்டப்பட்டு ரிஷிமுனலால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது பல்லவராஜா காலத்துல கட்டப்பட்டது. இந்த கோயில் 42 ஆண்டுகளாக பூஜை இல்லாமல் சிதைஞ்சு கிடந்தது. நான் கல்லூரிக்கு பக்கத்துல ஈரோடு கலைக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த பொழுது சில அடியார் பெருமக்கள் உங்க ஊர்ல பழமையான சிவாலயம் இருக்குது, ஏதை எடுத்து செய்யலின்னு என்ன கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து பாக்குற போது எல்லாம் வவ்வால் அடி, கோயில் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அவங்க கூட செஞ்சு நானும் பணியை செஞ்சேன். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம அம்மா அப்பாவுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு பட்னியா கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு நாங்க வந்து இந்த ஆலயத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்துல தினம் அனுதினமும் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது. 2 பிரதோஷம் சிறப்பா நடக்கிறது. மகா சிவராத்திரி, அன்னபிஷேகம், ஆருத தரிசனம் எல்லாமே இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான முறையில் நடந்துட்டு இருக்கு. இது பல்லவர் காலத்து சிற்பம். இதுல வந்து மாமன்னரால் கட்டப்பட்ட ரிஷிமுனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முதல சின்னங்கள் ஆதாரங்களாக உள்ளன. ஆலயத்தினுடைய பின்பகுதியில ராமானுஜன் ஆகிய மகன் காளித்துறை கட்டியதுன்னு ஆதார சின்னம் இருக்கு. கோபுரத்துல சுத்தி மதுல 148 நாகத்தை சிற்பம் வடிச்சிருக்கிறாங்க. இந்த நாகம் வந்து ராகு, கேது, 7 சனி, காலசர்ப்ப தோஷ பரிகாரம் அப்படின்னு சொல்லி திருமணஞ்சேரி போனேன், காளகஸ்தி போனேன், ஆகுல இங்க வந்தா வேண்டுதல் வச்சவே போதும் ஆகு அப்படின்னு மக்கள் வந்து வரக்கூடிய பக்தர்கள் எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அதனால இந்த ஆலயத்துல கல்யாணம் இல்லாது, குழந்தை பாக்கியம், கோர்ட்டு கேஸு, பில்லி சூனி மாந்திரியோ, படிப்பு வராது, ராகு, கேது, 7 சனி, காலசர்ப்ப தோஷ பரிகாரம். இந்த ஆலயத்துல 2 பரிவார்கள், 2 வாயில் காவலர், ஒரு சண்டீஸ்வரம், நந்தீஸ்வரம் மட்டும்தான் இருக்காரு.
நந்தீஸ்வரர் இருக்கக்கூடிய பகுதி ஜீவசமாதி. 7 தலைமுறையும் இந்த ஆலயம் இன்னும் கும்பாபிஷேகத்தை காணவில்லை. அம்பாள் சிதைஞ்சு பின்னமாகி கிடக்கிறது. அதை புனர்வூர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். 25 வருஷம் சுவாமி இன்னொன்னு உத்தரவு கொடுக்கல. இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லா மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆலயம் ரொம்ப பழமையானதுங்க. இதுல வேண்டுதல் கோரிக்கை வச்சா போதும். 1 1000 500 செலவு அதை பண்ணோம் இது பண்ணும்போது எதுவுமே கிடையாதுங்க. நல்ல முறையில சிறப்பாக நாங்கள் சிவனடியார் தமிழ் திருமுறைப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரதோஷ காலத்துல மக்கள் விரும்பி வர்றாங்க. அதனால இந்த ஆலயம் நல்ல ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு இந்த பகுதியில ஒரு இந்த ஆலய பூஜை ஆனதுக்கு அப்புறமே இந்த ஏரி பகுதி வாழ் மக்களே நல்ல முன்னேற்றத்தில் நல்லா இருக்கிறாங்க. இந்த ஆலய பூஜை ஆனதுக்கு யாரும் இந்த பகுதியில யாரும் எந்த குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போனேன் காலேஜ் போனேன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படி நல்ல மதிப்பெண்ணு இதுல படிச்ச ஒரு பெண்மணி சைனாவில் மெரிட்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஒரு பையன் டாக்டர் சீட் மெரிட்ல கிடைச்சி கோயம்புத்தூர்ல கண்ணன் சொல்லி கேஎம்சியில குழந்தை டாக்டர் இருக்கிறாரு. ஆலயம் அவ்வளவு சிறப்பானதுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட. மூர்த்தி சீர்ந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பிரதோஷ காலம், சிவன் ராத்திரி, அன்னாபிஷேகம், 6 தர்தர்ஷம் இப்படி விசேஷ காலங்கள்ல தான் மக்கள் வர்றாங்க. மற்ற இடப்பட்ட காலத்தில எல்லாம் மக்கள் யாருமே இந்த கோயிலுக்கு வர்றதில்லை. இந்த கோயிலுக்கு 40-42 ஏக்கர் கைமாறி போயிடுச்சு. ஒரு விளக்கு எரிக்கிற கூட என்னைக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பூ இல்ல, நெய்வேத்தியத்துக்கு இல்ல, ஒரு கரண்ட் பில் கட்டுறதுனா கூட நாங்க சிரமப்பட்டு தான் கட்டிட்டு இருக்கோம். அதனால இடப்பட்ட டைம்ல தினமும் காலையில 7 மணிலிருந்து 10-10:30 வரையில் நாங்க ஆலயத்தில் இருக்கோம். சாயங்காலம் 6 இருந்து நைட்டு 9 வரையில் ஆலயத்துக்கு இருக்கிறோம். எந்த டைம்ல வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், சுவாமி வழிபாடு செய்யலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம பார்த்த சிவன் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருப்பாங்க. இந்த கோயிலுக்கும் இணக்கமான தொடர்பு நான் உங்கள்கிட்ட அந்த வாய்ஸ் ஓவரில் சொன்னது தான். முதல்ல 2016 வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த சுவாமியை நான் பார்த்த அன்னைக்கு ஐயா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, உள்ளார கூப்பிட்டு என்னை பூஜை பண்ண சொன்னாங்க. முதல்ல நான் கருவறையில் உள்ளார சுவாமியோட திருமேனியை தொட்டு பூஜை பண்ண சிவஸ்தலம் இது. அதனால என்னுடைய முதல் நம்ம ஓம் ஆத்யா சேனல்ல முதல் டெலிகாஸ்டே என்னுடைய ஆதி யோகி சுடற்கொழுந்தீஸ்வரரை நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த பதிவு. இதை பாருங்க, நிறைய விஷயங்கள் இந்த கோயில்ல இந்த கோயிலுக்கான வைப்ரேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதை உணர்ந்திருக்கேன். என்னுடைய லைஃபோட மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன். நிறைய பேருக்கு தெரியும் பாபா என் லைஃப்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாருன்னு. அந்த பாபா நம்ம சாய்பாபா நமக்கு ஒரு சத்குருவா இருந்து வழி நடத்துவார் இல்லையா. அந்த சத்குருவா இருந்து வழி நடத்தும் போது எனக்கு அவரு என் கையை பிடிச்சு முதல்ல அவர் கொடுத்த சுவாமி இவர் தான். இந்த சுவாமியோடைய பெருமையை தான் என் கையால தொட வச்சு, இந்தா பிடிச்சுக்க, இதுதான் உன்னுடைய ஆதி யோகி, உன்னுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு ஆன்மீகத்திலையும் லௌகிகம் எல்லாத்திலையும் கொண்டு போறவர் உனக்கு இவர் தான் அப்படின்னு எனக்காக, என் கர்ம வினைக்காக எனக்காக அருள் பாலிச்ச ஆதிசிவன் இவர் தான். அந்த ஒரு சந்தோஷமும் பெருமையும் என்னைக்குமே இந்த கோயிலுக்கும் எனக்கும் உண்டு. அதனாலதான் இன்னும் நிறைய கோயில்கள் போக போறோம். முதல் பதிவை என்னுடைய ஈசன் எனக்கு இருப்பிடம், என்னுடைய தாய் வீடுங்கிற மாதிரி எப்படி நான் காசி மாசம் போறேனோ அங்க நான் போறதுக்கான ஓம் ஆரம்பிச்சது இங்க இவர்கிட்ட தான். அதாவது எதுவுமே தெரியாம, எந்த வேத சாஸ்திரங்கள் எதுவுமே படிக்காம, எந்த திருமுறைகளையும் தெரியாது எனக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் ரொம்ப தூரம். அப்படி இருக்கும் போது நான் முதல்ல கோயில் உள்ளார வந்த உடனே
உள்ளார போய் சுவாமியை கருவறையில் தொடர்றேன்னா இது வந்து நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சுவாமி இவங்கள்ட்ட சொல்லி இவங்க என்னை உள்ள கூப்பிட்டு ஏன் பண்ண சொன்னாங்கன்னு தெரியாது. சுவாமியை தேர்ந்தெடுத்து நம்மளை அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு என்னைக்குமே சந்தோஷமும் பெருமையும் உண்டு. அதனால தான் இந்த கோயிலை பற்றியான பதிவை முதல் வெளியே போடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கோயில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இந்த கோயில் இது மாதிரி பராமரிப்புகள் எல்லாம் கம்மியா இருக்கு, நிறைய நிதி எல்லாம் தேவைப்படுது இந்த கோயிலுக்கு. அதுக்காக ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஓகே, அது நம்ம சேனல்லையே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. லாக்டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா யாருமே வரல, கோயிலுக்கு யாரும் வராதனால இங்க எந்த ஒரு வேலையுமே நடக்கல. அப்ப எனக்கு இந்த வீடு பக்கத்துல தான், எனக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கேன் நானு. அப்ப லாக்டவுன்ல வண்டி எதுவுமே கிடையாது. நான் நடந்து வந்து யாருக்கும் தெரியாம உள்ள கிராமத்துக்குள்ளார நடந்து வந்து சுவாமியை பார்த்துட்டு இங்க எனக்கு என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு, அப்புறம் இந்த அத்தியாவசிய பொருள்லாம் அப்போ டிரான்ஸ்போர்டேஷன் இருந்துச்சு. அப்ப நமக்கு தெரிஞ்ச மளிகை கடையில சொல்லி 25 லிட்டர் எண்ணெய் கேனு இதெல்லாம் இங்க வந்து என்னால என்னெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ லாக்டவுன்ல சேர்த்தேன். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சொல்லி பொருள் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்த மாதிரி சாமியை நம்ம பார்த்துக்கிறதுக்கு இல்லை, ஆனா அந்த லாக்டவுன்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சாமி. அவருக்கு நான் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு. அப்பையில இருந்து நான் வந்து யோசிச்சேன், சரி நம்ம இந்த கோயிலை கொஞ்சமாவது மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா 2000 வருஷம் பழமை வாய்ந்த பல்லவ மகாராஜா பிரதிஷ்டை பண்ண சிவன்னா சாதாரண விஷயமே கிடையாது. இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த நம்ம பக்கத்துலயே வச்சிருக்கோம், கை தொடுற தூரத்துல இருக்கு. ஆனா மக்களுக்கு தெரியலங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு எப்போதுமே உண்டு. அது மாதிரி மயிலாடுதுறை, கும்பகோணத்துலாமும் நிறைய கோயில்கள் இருக்கு. நான் இது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுல நான் போடுறேன். முதல்ல நான் என்னுடைய ஆதியோகிட்டேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதை பாருங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. நம்மளுடைய ஓமாதே சேனலோட நம்பர் கொடுக்குறேன். நீங்க அதுக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் அனுப்புங்க. நான் இங்க சுவாமியை உங்களை கனெக்ட் பண்றேன். நீங்க என்னெல்லாம் எப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ நம்ம டீம் உங்களை கோஆர்டினேட் பண்ணி இந்த கோயிலுக்கு வர வைக்கிறதுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லாமே செய்வாங்க. ஈரோடு நீங்க டச் பண்றீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க. எந்த டைம் வேணாலும் வாங்க. காலையில ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட் ஒரு 8-9 மணிக்கு இங்க இருப்பாங்க, ஐயா இருப்பாங்க கோயில்ல. நீங்க முன்னாடியே வரதா இருந்தாலும், சாமி கும்பிடா இருந்தாலும், அபிஷேகம் இதெல்லாம் பண்றதா இருந்தா முன்னாடியே சொல்லுங்க, நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த சுவாமியை பாருங்க, ஒரு தடவை வந்துட்டு போங்க. உங்க லைஃப்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஏன்னா இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நான் மட்டும்தான். என்னுடைய வளர்ச்சி இது வேற யாரும் சொல்ற கதை கிடையாது. என் லைஃப்ல நான் உணர்ந்த கதையை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் பதிவு நான் என்னுடைய சுவாமி இங்க காட்டினது. எல்லாரும் இப்போ நாங்கள் ஒரு டீம் செட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் வச்சு இப்போ இந்த கோயிலுக்கான சர்வீஸை இன்னொரு 10 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கே க்ளீன் பண்றது, மற்ற விஷயங்கள் பண்றது, சுவாமிக்கு டெய்லி அபிஷேகம் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணி எங்கள் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் நிறைய பதிவு இந்த கோயிலை பற்றி பார்ப்போம். இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த கோயில் வேற ஒரு விதமாக அருள் பாலிக்கணும். இந்த இடமே வேற மாதிரி மாறி மக்களுக்கு தகுந்தாப்புல மக்கள் வந்து மனசார ஆத்மார்த்தமாக சுவாமியை பார்த்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான அன்னதானமாக இருக்கட்டும், அவங்க உட்கார்றதுக்கு சரியான வசதிகள்லாம் இல்லை, எல்லாமே நாங்கள் இங்கே ரெடி பண்ணுற பிளானில் இருக்கோம். எவ்வளோ பேர் நீங்கள் வரணுமோ வாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து பாருங்கள், கோயிலை பாருங்கள், சுவாமிகிட்ட உங்கள் பிரார்த்தனையை சங்கல்பத்தை வைங்க. என்னுடைய பிரார்த்தனை சங்கல்பம் ஒன்று தான். அது நான் இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரியும். இந்தியாவில் இருக்க அனைத்து சிவஸ்தலங்களும், பராமரிக்கப்படாத சிவஸ்தலங்கள் எல்லா இடத்துலையும், இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும் பராமரிப்பு இல்லாத சிவஸ்தலங்கள்ல நித்திய ஒரு வேளையாவது பூஜை நடக்கணும், சுவாமிக்கு ஒரு வேளையாவது அபிஷேகம் நடக்கணும், நித்திய தீபம் எரியணும். இது என்னுடைய மிகப்பெரிய சங்கல்பம். இது இந்தியாவில் இருக்க எந்த மூலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னுடைய சங்கல்பம். இங்க எல்லாம் மாசம் மாசம் காசியில கங்காலையும் சுவாமிலையும் நான் வைக்கிற சங்கல்பம் இது. என்னுடைய சங்கல்பம் நிறைவேறதுக்கு உங்க எல்லாருடைய வாழ்த்துக்கள் தேவை. நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம இந்தியா புண்ணிய பூமி. இந்த பூமி ஈசனுடைய ஊரு, ஈசன் ஆள்ற பூமி, சக்தி ஆள்ற பூமி, அர்த்தநாதீஸ்வரர் ஆள்ற பூமி. இந்த இந்தியா வல்லரசாகணும்னா முதல்ல ஆன்மீகத்துல முன்னேறணும். நம்மளால முடிஞ்ச விஷயங்களை ஆன்மீகத்துல செய்வோம். எல்லா சிவஸ்தலங்களையும் பராமரிப்பெல்லாம் சிவஸ்தலங்களை போய் நோக்கி நம்ம வேலை செய்வோம்.
மற்ற எல்லாம் சுவாமி பார்த்துப்பாரு. ஓம் நம சிவாய. ஹரஹர மகாதேவா. ஓம் சாய்ராம்.